பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கம், புரட்சிகர இளைஞர் முன்னணி மற்றும் அமைப்புகளும் அமெரிக்க வரி விதிப்பு இப்போ ஆகஸ்ட் மாதம் இறுதியில் பார்த்திங்கன்னா இதுக்கு முந்தைய இருந்த வரியை விட 50%, 25%, அதுக்கு பிறகான 25%, மொத்தமாக 50% வரி, இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரி விதித்தாங்க. இதனால் திருப்பூருடைய பின்னலாடை ஏற்றுமதிங்கிறது எந்த விதமான பாதிப்புகளை சந்திச்சிருக்குன்னு ஒரு கள ஆய்வு மேற்கொண்டோம். அதன் அடிப்படையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம். நாங்கள் எங்களோட கள ஆய்வில் என்ன விதமான இதை கண்டறிஞ்சோம்னா, திருப்பூர் தொழில் உற்பத்தி பெருமளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 40,000 கோடி வர்த்தகம் அமெரிக்காவுக்கு நடந்துகிட்டு இருந்தது முற்றிலுமாக முடங்கு போகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த 40,000 கோடிங்கிறது அமெரிக்காவை சார்ந்து பெரிதும் இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக அந்த காலம் கிறிஸ்மஸ் காலம் போன்ற அந்த ஆண்டுலேயே அதிக வர்த்தகம் நடைபெறக்கூடிய மாதங்களாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இது ஒரு பெரிய பின்னடைவாக அந்த வரி விதிப்பு இருந்தது. இதனால் அங்கே தொழில் உற்பத்தி பாதிக்கப்பட்டதுடன் தொழிலாளர்கள் பல வேலை இழப்பையும் சந்திக்க வேண்டிய பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் தொழிலாளர்களுடைய எதிர்கால வாழ்வாதாரம் இப்போதைய வாழ்வாதாரங்கிறது ஒரு கேள்விக்குறியான நிலை தான் இருக்குது. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறோம். ஏன்னா திருப்பூர் தமிழ்நாட்டு தொழில் உற்பத்தியோட ஒரு மாதிரியாக இருக்கக்கூடியது. இந்த தொழில் உற்பத்தி ஒரு அமெரிக்க வரி விதிப்பால் திடீர்னு பாதிக்கப்படுறதுங்கிறது என்ன மாதிரி பிற தொழில்களையும் விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத ஒரு முன்னுதாரணமாக இல்லை ஒரு மாடலாக அதை எடுத்துக்கிறதுக்காக அந்த கள ஆய்வில் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இதை குறித்து தமிழக முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு. அவரே குறிப்பிட்டு இருக்காரு, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட திருப்பூர், கோயமுத்தூர், அதாவது அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த ஆடை உற்பத்தியில் ஈடுபடக்கூடிய அந்த 3 மாவட்டங்கள், திருப்பூர், கோயமுத்தூர், கரூர், இதுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 60 கோடி இழப்பு ஏற்படுது. இதுக்கு இவ்வளோ பொருளாதார பாதிப்பு, இவ்வளோ வேலை வாய்ப்பின்மை, வேலை இழப்பு, இதுக்கெல்லாம் காரணமானது அந்த அமெரிக்க வரி விதிப்புங்கிறது மிக முக்கியமானது. இது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது என்னவா இருக்குங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது பேச்சுவார்த்தை தான், இதுக்கு முக்கியமானது பேச்சுவார்த்தை தாங்கிறத அவங்க குறிப்பிட்டாங்க. அமெரிக்காவோட இந்திய வெளியுறவுத்துறை, இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். ஆனால் இந்திய அரசு அதை ஒரு சீரிய முயற்சி எடுத்து இதை உடனடியாக தீர்க்கக்கூடிய இடத்துல அவங்க அதை பண்ணலை அப்படிங்கிறத அவங்க பதிவு பண்ணுறாங்க. இந்திய அரசு இதுக்கு முக்கியமாக இந்த வரி விதிப்புக்கு காரணமாக அமெரிக்கா சொல்கிறது என்னென்னா, ரஷ்யாவுடைய எண்ணெயை இந்தியாவில் இறக்குமதி செஞ்சு இதுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்துச்சு. இந்தியா இறக்குமதி செஞ்சு அதை மேற்குலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு இதை பண்ணுறதுங்க. இது நாங்கள் ரஷ்யாவிலேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்குறத நாங்கள் தொடர்ந்து நீங்கள் நிப்பாட்ட சொல்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் நாங்கள் இந்த வரி உயர்த்திக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இந்திய எண்ணெய் இறக்குமதி யாருக்கு பயன்பட்டுருக்குங்கிறது இன்றைக்கி முக்கியமான கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இந்திய மக்கள் அந்த பெட்ரோல் டீசலுக்கு என்ன விலை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதுதான் கொடுக்குறாங்க. மிக அந்த உக்ரைன் ரஷ்யா போரின் காரணமாக மிக குறைந்த விலையில் எண்ணெய் கிடைத்தது கடந்த காலங்களை விட. ஆனால் இன்றைக்கி நம்ம அதே விலையை தான் கொடுத்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ பேரலாக பல அளவுக்கு நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செஞ்சோம். அதனால் இந்திய மக்களுக்கு பலன் இல்லை. பயனடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பானி, அதானி போன்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தான் இந்தியாவில் இறக்குமதி செஞ்சு சுத்திகரித்து அதை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செஞ்சு பயனடைஞ்சாங்க. இதை இந்திய அரசு ஏதோ ஒரு முயற்சி எடுத்து அவங்களுக்கு கட்டுப்படுத்த, இல்லை இந்திய மக்களுக்கு விலை கம்மியாக கிடைக்காது முயற்சி எடுத்துக்கணும்னா எடுக்கல. அவங்க லாபம் பார்த்ததுனால அமெரிக்கா இந்த வரி விதிப்பை சுமத்தியிருக்கு. இதனால் திருப்பூர் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சில முதலாளிகளுக்கு இந்திய அரசு ஆதரவாக போய் நின்று திருப்பூரில் ஒரு கிட்டத்தட்ட 4000 தொழில் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1-2 பேருக்காக 4000 ஆயிரக்கணக்கான திருப்பூர் முதலாளிகள் பாதிப்புக்குள்ளாயிருக்கார்கள். 4 லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கார்கள். இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்குறோம். அப்போ என்னென்னா, இந்திய வெளியுறவுத்துறை அந்த எண்ணெய்க்கு கொடுத்த முக்கியத்துவத்தை, அதனுடைய விளைவுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஏன் திருப்பூருக்கு கொடுக்கலங்கிறத ஒரு மிக முக்கியமான கேள்வியாக நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அப்போது இவங்களுக்கு அக்கறை 1-2 முதலாளிகள் தானா? திருப்பூர் மாதிரியான இருக்கக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இவங்க என்ன என்ன விதமான அரசுடைய ஆதரவு கிடைக்கிதுங்கிறது ஒரு மிக கேள்வியாக இருக்குது. 2வது, கிட்டத்தட்ட திருப்பூர் தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முன்னுதாரணம்.
அப்போது அது வந்து அந்த உலகமயமாக்கல் தொடங்கின காலத்தில் உருவான ஒன்று இன்றைக்கி இந்த நிலையை எட்டியிருக்கு. இது மாதிரி பல்வேறு மண்டலங்களை நாங்கள் தமிழ்நாடு வந்து பல்வேறு தொழில் முனையத்தை ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போது எதிர்காலத்துலேயும் இந்த மாதிரி சிக்கல் வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு கடிதம் மட்டும் எழுதி இதுக்கான பேச்சுவார்த்தை நடத்த போதாங்கிறத ஒரு கேள்வியாக முன்வைக்க விரும்புகிறோம். ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய விஷயம். இதில் வந்து தமிழ்நாடு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இந்திய அரசு ஒரு மெத்தனமாக இருக்கும்போது தமிழ்நாட்டோட தலையீடு ஒரு கடிதத்தோடு முடிய போதா அப்படிங்கிறத நான் ஒரு கேள்வியாக எழுப்ப விரும்புகிறோம். நாங்கள் இதுக்கான தீர்வாக என்ன முன்வைக்க விரும்புகிறோன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அப்படிங்கிறதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கும், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற எல்லையோர மாநிலங்கள், தொழில் உற்பத்தியில் வளர்ந்த மாநிலங்களுக்கு ஒரு அங்கம் தேவை. அந்த வெளியுறவுத்துறை கொள்கை முடிவு எடுக்கிறதுல தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய பங்களிப்பு தேவை. அப்படி அவரோட குரல் பதிவு செய்யப்படணுங்கிறத இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்குமான நாங்கள் தீர்வாக முன்வைக்கிறோம். இப்போ உடனடி தீர்வாக இந்த திருப்பூர் சார்ந்த உடனடி தீர்வாக என்னென்னா, உடனடியாக இந்த இப்போ யூரோப்பிய யூனியனில் இதுக்கான பேச்சுவார்த்தை முடிஞ்சு இதுக்கு ஒரு மாற்றாக சொல்ல வராங்க. ஆனால் அது உடனடி தீர்வோ அது வந்து ஒரு நீண்ட காலத்தில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய யூனியனுடான ஒப்பந்தம் நடைமுறைக்கு வர்றதுக்கு எல்லாம் சரியாக போனாலே 1 வருடம் ஆகும். அதற்குள்ளாக இந்த தொழிலோடைய நிலை என்னவா இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி 1 வருடம் கழிச்சு அது நடைமுறைக்கு வந்தாலும் ஏற்கனவே ஐரோப்பிய யூனியனுக்கு ஏற்றுமதியாளராக இருக்கக்கூடிய வியட்நாம், பங்களாதேஷ், இத்தாலி போன்ற நாடுகள் வந்து அவங்க ஏற்கனவே சந்தையை கையில் வச்சுருக்காங்க. அதற்கு போட்டியாக இவங்க போய் அந்த சந்தையில் எப்படி நிலைநிறுத்துவாங்க, நிலைநிறுத்தினாலும் எந்த விதமான இது இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்த வணிகத்துக்கு அப்படியே மாற்றாது அமையுமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டிய சில கோரிக்கைகளாக என்ன வைக்கிறோன்னா, இவர்களுக்கு வட்டியில்லா கடன் உடனடியாக வழங்கணும். அதேமாரி தமிழ்நாடு அரசு அவங்களுக்கான மின்சார கட்டணத்தில் விலக்களிக்கணும். தொழிலாளர்களுக்கு இந்த நெருக்கடி காலத்தை கடக்க அரசு நிவாரணத் தொகை வழங்கணும். முக்கியமாக நாங்கள் இந்த கள ஆய்வில் பார்த்ததுன்னா, அங்கே உள்ள தொழிலாளர்கள் பலருக்கு வந்து அடிப்படை தொழிலாளர் உரிமைகளான மருத்துவ காப்பீடோ இல்லை வைப்பு பிஎஃப்ங்கிற சொல்லக்கூடிய வைப்பு நிதியோ இது எந்தவித இதுவும் இல்லை. பெரும்பாலான தொழிலாளர்கள் இதிலெல்லாம் பதிவு செய்யப்படாத ஒரு தொழிலாளர், முறைசாரா தொழிலாளர்களாக தான் இருக்காங்க. இப்போது இவங்களெல்லாம் வேலையே இப்போ கிட்டத்தட்ட இதில் பதிவு செஞ்சுருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் தான். ஆனால் இதில் இந்த தொழிலில் இருக்கிறது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. இதில் இவங்க ஒரு 6 லட்சம் பேருக்கு வேலையே போனாலும் அது வந்து கணக்கே கிடையாது. ஏன்னா இவங்க தொழிலாளர்களாக எங்கேயுமே பதிவுப்பட்டதுனால இவங்க வேலையில் இருந்தாங்கங்கிறதே வந்து ஒரு பதிவாக எங்கேயுமே இருக்காது. அதனால் இவர்கள் எல்லாம் உடனடியாக பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்குடைய அடிப்படை தொழிலாளர் உரிமைகளை வழங்குங்கிறதையும் ஒரு முக்கியமான கோரிக்கையாக அந்த இடத்துல வைக்கிறோம். தொடர்ந்து தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. நன்றி. இப்போ முதல் கட்டமாக பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கோம். இது மற்ற அமைப்புகள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து 50 அமைப்புகள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள்கிட்டையும் கொண்டு செஞ்சு தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான கோரிக்கையாக மாற்றும். அரசியல் கட்சிகளோட மிக முக்கியமான கோரிக்கையாக வந்து எதுலன்னா, இந்திய வெளியுறவுத்துறை அந்த அமைச்சகத்தினுடைய கொள்கையில், வெளியுறவு கொள்கையில் தமிழ்நாட்டுக்கு இடம் வேணுங்கிறத ஒரு தமிழ்நாட்டினுடைய கட்சிகளுடைய அடிப்படை கோரிக்கையாக மாற்றுறதுக்கான முயற்சிகளாக எடுப்போம். அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த எல்லா அமைப்புகள் இணைச்சி பொதுக்கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதுக்கான முயற்சிகளையும் இருந்துப்போம். முதல் கட்டமாக இந்த கோரிக்கையை நாங்கள் எல்லா அமைப்புகள்கிட்டையும் கொண்டு சேர்ந்துருக்கோம். இதை தமிழ்நாட்டோட அரசியல் கட்சியினுடைய வேலை திட்டம், கட்சி அறிக்கையில் கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான அடுத்தடுத்த கட்டங்களில் அதை நாங்கள் கொண்டு சேர்ப்போம். இல்லை, நான் தமிழ்நாடு அரசுகிட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள்கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். கடிதம் மட்டுமே போதாதுங்கிறது தான் எங்களுடைய இது. நீங்கள் வந்து வெளியுறவு கொள்கையில் பங்கேற்றுங்க. தமிழ்நாடு அரசு வெளியுறவு கொள்கையில் பங்கெடுத்து நீங்கள் டிமாண்ட் பண்ணுங்கள். வெறும் கடிதங்கள்ங்கிறது வந்து ஒரு அன்அஃபிஷியலான ஒரு ஒரு மாநில ஒன்றிய அரசுக்கான உறவுகள் அது ரொம்ப மேம்போக்கானது. அதிகாரப்பூர்வமாக வெளியுறவு கொள்கையில் தமிழ்நாடு அரசுக்கு என்ன நிலைப்பாடு, என்ன ரோலுங்கிறத நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். அது தேவை. ஏன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய உற்பத்தி வந்து 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் உற்பத்தியை இந்தியா பொருளாதாரம் அது இலக்காக வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு வந்து 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருங்கிறத பொருளாதார இலக்காக வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய ஒட்டுமொத்த உற்பத்தியில் 4ல் 1 பங்கு. அப்படிங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையான பொருளாதாரம். அப்படி உள்ள ஒரு அரசு வந்து ஒரு வர்த்தகத்துக்குள்ள ஒரு வெளியுறவு கொள்கையில் இதுக்கான ரோலே இல்லைங்கிறது வந்து அடிப்படையிலே மிக தவறாக ஒரு அடிப்படையே தவறுங்கிறத நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவோம்.
ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லை, புவிசார் அமைவிடத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த உலக வர்த்தக போக்குவரத்தில் தமிழ்நாடோட நிலப்பரப்புங்கிறது மிக முக்கியமானது. அதேமாரி தமிழ்நாட்டில் உள்ள சென்னை துறைமுகமும் இப்போ வளர்ந்து வர தூத்துக்குடி துறைமுகமும் வர்த்தக ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவை உலக வர்த்தகத்தில் மிக இன்றியமையாத கன்னிகள் அன்னைக்கு மாறி இருக்குது. அப்படி இருக்க இடத்துல தமிழ்நாட்டுக்கு வெளியுறவு கொள்கையில் மிக முக்கியமான அங்கமும் இடமும் வேணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் கட்சிகள்கிட்டையும் நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கம், கூட்டாட்சியியல் நடுவும் தமிழ்நாடு, புரட்சிகர இளைஞர் முன்னணி மதுரை ஆகிய 3 அமைப்புகளும் சேர்ந்து உழைத்து திருப்பூர் பின்னலாடை தொழிலில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி குறித்து கள ஆய்வு செய்து ஒரு தெளிவான அறிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கைக்கு ஆதரவாகவும் இதையொட்டி எடுக்கப்படுகிற முயற்சிகளுக்கு தோழமை தெரிவித்து தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் நான் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொள்கிறேன். எனக்கு முன்னர் பேசிய தோழர் இந்த அறிக்கையினுடைய சாரத்தையும் இறுதி கோரிக்கையையும் தெளிவாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார். நெடுங்கால அடிப்படையில் தொலைநோக்கோடு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஒருபுறம், உடனடியாக இந்த நெருக்கடிக்கு தீர்வு காண்கிற வகையில் துயரப்பட்டிருக்கிற தொழிலாளர்களுக்கும் சிறு பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கும் ஏற்றுமதியை சார்ந்து இருக்கிற தொழிலதிபர்களுக்கும் வழங்க வேண்டிய உதவிகள், இவற்றையும் இந்த அறிக்கை தெளிவாக பட்டியலிடுகிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்த போது அவரிடம் மாணவர்கள் கேட்ட ஒரு கேள்வி உங்களுடைய அயலுறவு கொள்கை என்ன என்பதாகும். அண்ணா அவர்கள் அப்படி எதுவும் கிடையாது, இந்திய அரசினுடைய கொள்கை தான் எங்களுடைய கொள்கை என்று விடையளித்தார். இப்போது அப்படி விடையளிக்கக்கூடிய நிலை இல்லை. ட்ரம்ப் அவர்கள் சீனா, பிரேசில், இந்தியா பல நாடுகளுக்கு அந்த நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பின்னலாடைகளுக்கு மற்ற உற்பத்தி பொருட்களுக்கான தீர்வையை 50 விழுக்காடு 100 விழுக்காடு அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். இன்னும் கூட உயர்த்தப் போகிறேன் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்படி வரி உயர்த்துவதற்கு பொருளாதார காரணங்கள் இருக்குமானால் அதனுடைய நியாயத்தை புரிந்து கொள்ளலாம், விவாதிக்கலாம், அதற்கான எதிர்காரணங்களை நாம் பட்டியலிடலாம். ஆனால் எந்தவித பொருளாதார காரணமும் இல்லாமல் நேரடியாக அரசியல் காரணத்திற்காக, புவிசார் அரசியல் காரணத்திற்காக இந்த தீர்வை உயர்த்தப்படுகிறது. இந்திய அரசு ருஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. இப்படி கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது என்பது அமெரிக்காவினுடைய உக்ரைன் தொடர்பான கொள்கைக்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதினால் அதற்காக பேச்சுவார்த்தை நடத்தலாம், அல்ல இந்தியாவோடு வேறு எந்த வகையிலும் அவர்கள் அழுத்தம் கொடுக்கலாம். ஆனால் அதற்கு பதிலடியாக இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்தியாவிலிருந்து அங்கு ஏற்றுமதியாகிற திருப்பூர் பின்னலாடை உட்பட்ட இந்த பொருட்களுக்கான வரியை 50 விழுக்காடு உயர்த்தியிருக்கிறார். இந்திய அரசு அந்த வரி உயர்வினால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புக்கு எந்த உதவியும் செய்வதற்கு பதிலாக நாங்கள் இதே கொள்கை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்திய அரசினுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நாங்கள் எங்கள் லாபத்திற்காகத்தான் கொள்கை வைக்கிறோம், எங்களுடைய லாபத்திற்காக நாங்கள் இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம். இன்னும் கூட அவர் இன்னொன்று சொல்கிறார், எங்களுடைய அயலுறவு கொள்கை பகவத்கீதையின் அடிப்படையில் வகுக்கப்படுகிறது. நீ உன் லாபத்தை கருதி உன் கடமையை செய், விளைவுகளை பற்றி கவலைப்படாதே என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். நாங்கள் அதை பின்பற்றி எங்களுடைய லாபம் கருதி நாங்கள் இப்படி செய்கிறோம். எங்களுக்கு ருஷ்யா செத்தால் என்ன, உக்ரைன் செத்தால் என்ன, அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு லாபம். எங்களுக்கு லாபம் என்றால் என்ன? அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அவர்கள் தேர்தலுக்கு முன் வாக்களித்தது போல பெட்ரோல் விலையை குறைத்திருக்கிறார்களா, டீசல் விலையை குறைத்திருக்கிறார்களா? எதுவும் இல்லை. இந்த விலைகள் அனைத்தும் உயர்ந்திருக்கின்றன. சமையல் எரிவாயுவின் விலையும் உயர்ந்திருக்கிறது. அமெரிக்காவிடமிருந்து செய்யப்படுகிற இறக்குமதியினால் இந்திய நாட்டினுடைய நுகர்வாளர்களுக்கு எந்த பயனும் இல்லை, சிறு தொழிலதிபர்களுக்கு எந்த பயனும் இல்லை,
சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எந்த பயனும் இல்லை. இது யாருக்கு இந்த பயன் போய் சேருகிறது என்றால், இந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து அதனை அவர்கள் ஒப்படைப்பது அம்பானியினுடைய தொழில் பெட்ரோல் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு போகிறது. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வழியாக அதனை சுத்திகரித்து, அல்லது அதானியினுடைய நிறுவனத்தின் வழியாக சுத்திகரித்து அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள். அது இந்தியாவுக்கு பயன்படுவதில்லை. இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் அவர்களுக்கு பெரும் ஆதாயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் ருஷ்யாவுடன் பொருளாதார தடையை ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து விதித்திருப்பதால் அவர்களுக்கு இந்த எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு மாற்று வழிகள் தேவைப்படுகின்றன. ருஷ்யாவுக்கு பதிலாக இந்தியாவிடமிருந்து இந்த எண்ணெயை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். இதனுடைய கொடுத்த லாபம் யாருக்கு போகிறது என்றால், மோதியினுடைய எஜமானர்களுக்கு, அம்பானிகள் அதானிகளுக்கு தான் இது போய் சேருகிறது. எனவே அவர்கள் ஆதாயம் அடைவதற்காக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நடத்தப்படுகிற இந்த தொழில்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு ஏற்றுமதி சாராமல் உள்நாட்டு சந்தையை சார்ந்தே தொழில் நடத்துவதாக இருந்தால் அதற்கான கொள்கை வேண்டும், அதற்கான பொருளியல் அடித்தளம் வேண்டும். அப்படி எதுவும் இந்திய அரசிடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சந்தை என்று சொல்வார்கள், எக்ஸ்போர்ட் மார்க்கெட் அண்ட் இலைட் மார்க்கெட். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பின்னலாடைகளை பயன்படுத்துகிற பழக்கமும் நிறைய வாங்கி குவிக்கிற பழக்கம் இருக்குமானால் நீங்கள் ஏற்றுமதியை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. அமெரிக்காவிலே போய் நீங்கள் ஒரு கடையில் ஒரு பனியன் அல்லது டிஷர்ட் வாங்கும்போது அங்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் உங்கள் நாட்டிலிருந்து தான் வருகிறது, இது இங்கே வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவற்றை இந்த நாட்டில் நாம் பார்க்க முடியாது, அந்த நாட்டில் தான் வாங்க முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் இதெல்லாம் உடனே இந்த அரசு மாற்றிவிடப் போவதில்லை. எனவே இன்றைக்கு நாம் சொல்லுவதெல்லாம் இந்த 50% வரி உயர்வுக்கு எதிராக, அல்லது எதிர்காலத்தில் இன்னும் ஏற்படுத்துவதாக அச்சுறுத்துகிற வரி உயர்வுக்கு எதிராக இந்திய அரசு சொல்வது என்ன? அவர்களுடைய அயலுறவு கொள்கை தான் இதற்கு காரணம் என்றால் அதற்கான விளைவுகளை அந்த அரசு தான் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் போது இந்திய அரசு அதை, தமிழக அரசு அதை வலியுறுத்தணும். ஒரு கடிதம் போடுவது மட்டும் முடிந்து போகிற செய்தி அல்ல. இவர்கள் எத்தனை வாக்குறுதிகளை கொடுத்தாலும் இந்த பொருளியல் நெருக்கடி இருக்கிற வரைக்கும் அவை அனைத்தும் சான் ஏற முழம் சறுக்குகிற கதையாகத்தான் முடியும். இது தொழிலாளர்களுக்கோ மற்ற உழைக்கும் மக்களுக்கோ ஒரு பயனும் தராது. ஏற்கனவே கரூரில், குமாரபாளையத்தில், கொங்கு நாடு எங்கிலும் அங்கு வேட்டி உற்பத்தி, சேலை உற்பத்தி எதை சார்ந்து நடைபெறுகிறது என்றால் விற்பனை சந்தையை சார்ந்து அல்ல, தீபாவளி பொங்கலுக்கு இலவசம் கொடுப்பதை சார்ந்துதான் நடைபெறுகிறது. இது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அவல நிலை. இந்த நிலையில் இந்த பின்னலாடைக்கும் அந்த ஒரு நிலை வந்து, யாராவது ஒரு கட்சி தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கலாம், நாங்கள் ஜெயித்தால் வீட்டுக்கு 2 பனியன் கொடுக்கிறோம் என்று கூட உறுதி கொடுக்கலாம். அப்படி ஒரு நிலை ஏற்படுமானால் அதை போன்ற அவலம் வேறு எதுவும் இல்லை. எனவே தான் அவர்கள் உள்நாட்டில் சந்தையை தோற்றுவிக்க வேண்டும், வாங்கும் திறனை பெருகச் செய்ய வேண்டும். இன்னொரு பக்கத்தில் அயல் நாட்டுக்கு செய்யப்படுகிற ஏற்றுமதி குறைந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்தியாவை விட சிறிய நாடு, வங்கதேசத்தோடு அமெரிக்க சந்தையில் இந்திய பின்னலாடைகளால் போட்டி போட முடியவில்லை, ஏற்கனவே தெரிந்த செய்தி. ஐரோப்பாவில் இலங்கை போட்டி போடுகிறது. எனவே இந்த சந்தையை பாதுகாப்பது, உள்நாட்டு சந்தையை விரிவாக்குவது, இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றால் பின்னலாடை தொழிலாளர்களால் பின்னலாடை வாங்கி பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அவர்கள் உற்பத்தி செய்வார்கள், மடித்து கொடுப்பார்கள், பெட்டியில் அடைப்பார்கள், ஏற்றுமதி செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அதனால் ஒரு பயனும் இருக்காது. ஏன்னா அவங்கள்ட்ட அதுக்கான காசு இருக்காது. காசு இல்லை என்றால் வாங்க முடியாது. இந்த பொருளியல் நெருக்கடி இன்னைக்கு திருப்பூரை மிக கடுமையாக பாதித்திருக்கிறது. இது திருப்பூரில் பின்னலாடை தொழிலாளர்களுக்கும் பின்னலாடை உற்பத்தி செய்கிற சிறு முதலாளிகளுக்கும் மட்டும் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அல்ல. ஏனென்றால் இதை சார்ந்து ஏராளமான துணை தொழில்கள் செயல்படுகின்றன. இந்த தொழிலாளர்களை சார்ந்து, இந்த முதலாளர்களை சார்ந்து பல துணை தொழில்கள் இயங்குகின்றன. அவை அனைத்துக்கும் இன்றைக்கு மூடு விழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 50 பேர் வேலை செய்த பல தொழிலகங்களில் 5 பேர் 10 பேருக்கு மேல் வேலை இல்லை என்று அனுப்பக்கூடிய நிலை. இந்த நிலை மாறவில்லை என்றால் இந்த நெருக்கடி அது திருப்பூரை மட்டும் பாதிக்கிற நெருக்கடியாக இருக்காது, இது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. எனவேதான் உடனடியாக அந்த தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை இந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. அதே போல் அந்த தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்கள்
இவற்றுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுக்கணும். பருத்தி இறக்குமதிக்கு நிரந்தரமான வரி விலக்கு கேட்டிருக்கிறோம். அதே போல் வங்கி கடனுக்கு தளர்வளிக்கணும். புதிய கடன்களை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இந்த ஏற்றுமதி சிக்கல் தீருகிற வரைக்கும் தமிழக அரசு இந்த பின்னலாடை தொழில்களுக்கு மின் கட்டணத்திலிருந்து விலக்களிக்க வேண்டும். இந்த தொழிலாளர்களுக்கு உரிய உரிமைகளை இந்த நெருக்கடியான சூழலில் தொழிலாளர்கள் தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்வதற்கு வாய்ப்பளிப்பது அவர்களுடைய உரிமைகள் தான். நீங்கள் அந்த உரிமைகளை மறுத்து விடுவீர்களானால் அவர்களால் எதையும் கேட்டு பெறவும் முடியாது, கெஞ்சி பெறவும் முடியாது. அப்படி ஒரு நிலை தோன்றி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த அறிக்கையினுடைய சுருக்கம் உங்களுக்கு தரப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான செய்தியாக கருதி ஊடகங்களில் இவற்றை வெளியிட வேண்டும். இவற்றை பற்றிய விவாதங்களை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். போராடுவதில் நம்பிக்கை கொண்டிருக்கிற தோழமை அமைப்புகள் இந்த அறிக்கையை முன்வைத்திருக்கிற அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கோரிக்கைகளுக்கான இயக்கத்தை நாம் முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம். வேறு யாரும் பேசுறீங்களா? என்ன தோழர்? கண்டிப்பாக இந்த அறிக்கையில் இருக்கு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே. நான் அதை தான் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பேசுகிறேன். எழுத்துல நீங்கள் எதுவும் சொல்லணுமா தோழர்? பேசுங்க, வாங்க. கொஞ்சம் அப்படி மாற்றிட்டு உட்காந்து பேசு. அம்பேத்கரிய பெரியாரிய மக்கள் இயக்கம், கூட்டாட்சியல் நடுவம் தமிழ்நாடு, புரட்சிகர இளைஞர் முன்னணி மதுரை, இந்த அமைப்புகள் குறிப்பாக பின்னலாடை உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பும் அதை ஒட்டி தொழிலாளர்களுடைய வேலையிழப்பு குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறாங்க. இந்த அறிக்கையின் மீதாக இன்றைக்கி பத்திரிகை செய்தி கொடுக்கப்பட்டுருக்கு. இந்த பத்திரிகை செய்தியில் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக இந்த கூட்டமைப்பில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். தொடர்ச்சியாக தோழர்களுக்கு ஒத்துழைப்போடு பல போராட்டங்களிலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ட்ரம்ப் வெனிசுலாவை எப்படி ஒரு ஆக்கிரமிப்பு அதிபரை கடத்தி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காரோ அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் திருப்பூரில் பின்னலாடையில் ஏற்பட்டிருக்கிறது. அது குறிப்பாக அந்த 50% வரி விதிப்பால் இந்த பின்னலாடையில் உற்பத்தி செய்யக்கூடிய சிறு குறு தொழில் உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 2500 பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. அதை சார்ந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் 20,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. 12 லட்சம் பின்னலாடை தொழிலாளர்கள் வேலையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட இந்த 50% வரி விதிப்பால் திருப்பூர் தொழில் நகரமே பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த வரி விதிப்பால் கிட்டத்தட்ட 2000 கோடி இழப்பை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை ஆழறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இது 50% வரி விதிப்பால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், கடந்த காலங்களிலே மோடி ஆட்சியின் போது பணமதிப்பு நீக்கம் செய்யப்பட்ட போது கடுமையாக இந்த சிறு குறு பின்னலாடை தொழிலாளர்களும் சிறு குறு தொழில்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, மோடி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி வரியாலும் பாதிக்கப்பட்டது. அதே போல் கொரோனா காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த இந்த தொழிலில் யார் ஆதாயம் அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்பானி அதானின்னு சொல்லக்கூடிய பார்ப்பன பனியா கும்பல் ஆதாயம் அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை தோழர்கள் சமர்ப்பித்திருக்கிறாங்க. குறிப்பாக நாங்கள் சொல்வது என்னவென்றால், இன்றைக்கி பின்னலாடை மட்டுமல்ல, தோல் உற்பத்தி செய்யக்கூடிய ஆம்பூர் போன்ற பகுதியெல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு பக்கம் ட்ரம்ப்பு, ஒரு பக்கம் மோடி, 2 பேரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக ஒரு பாசிச நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப்பினுடைய நோக்கம் தன்னுடைய டாலரை
ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும், உலக நாடு முழுக்க தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தொடர்ச்சியாக பல நாடுகள் மீது ஆக்கிரமிப்பு போரை நடத்தி கொண்டிருக்கிறார். அதேபோல இந்தியா போன்ற நாடுகள் மீது வரி விதித்து வரிப்போரை தொடுத்துட்டு இருக்கிறார். இந்த வரிப்போருக்கு எதிராக இங்கு இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசு இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை. அந்த வரி விதிப்பு எதிராக பேசவில்லை என்பதுதான். பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா நாடு வரி விதித்த உடனே நாங்களும் வரி விதிப்போம் என்ற எதிர்த்தாக்குதலாக அவங்க சொன்னதுனால வரி போடலை அமெரிக்கா. அதுபோல இங்கே இருக்கக்கூடிய மோடி அரசு ஒரு துணிவு இல்லாத ஒரு அரசாக செயல்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு தேசங்கடந்த கார்ப்பரேட் முதலாளி ஆகிய அதானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் நலன்களை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக மோடி அரசு இன்னைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் பாதிக்கப்படுறது யார்? தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், அனைத்து தரப்பட்ட மக்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில்கள், இது சார்ந்த நிறுவனங்கள், அதே போல் தேசிய முதலாளிகள் இவங்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இவர்கள் பற்றியெல்லாம் மோடி அரசுக்கு கவலை இல்லை. அவர்களோட நோக்கம் என்பது அதானி அம்பானியுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும், அவருடைய தொழிலை வளர்த்து கொள்ள வேண்டும். அதில் ஒரே உதாரணம், அதானியை கூட்டும் போயிட்டு ஆஸ்திரேலியா நிலக்கரி சுரங்கத்தை ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் ஒரே விமானத்தில் போயிட்டு. இதை பத்திரிகை செய்தியில் நியூஸு. ஏன் சொந்த நாட்டில் இப்படி ஒரு ஆடை உற்பத்தியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்களே, ஏன் மோடிக்கு தெரியாதா? இல்லை அயலுறவு கொள்கை, வெளியுறவு கொள்கைக்கு இது தெரியாதா? தோழர்கள் முன் வச்சுக்கிற சரியான ஒரு காரணம் என்னவென்றால், இந்த வெளியுறவு கொள்கை என்பது ஒட்டுமொத்த மாநிலத்தை உள்ளடக்கிய ஒரு பிரதிநிதி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது மக்கள் அதிகாரம் வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதில் பிரதிநிதிகளை கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை பற்றி பேச வேண்டும், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பற்றி பேச வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தோழர்கள் முன்வைத்துக்கிற அந்த ஆய்வறிக்கையை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையிலே மோடி அரசுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், பின்னலாடை உற்பத்தி தொழிலாளர் பாதிப்பும் அங்கு இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்கள் பாதிப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும். தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு மோடி அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்பதாகத்தான் இன்றைய நாங்கள் பத்திரிகை செய்தியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இல்லை என்றால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பெரியாரிய அம்பேத்கரிய மக்கள் இயக்கம், கூட்டாட்சியல் நடுவம், புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆகிய அமைப்புகள் ஒன்றிணைந்து திருப்பூரில் அமெரிக்க அரசு விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களின் நெருக்கடிகளை நேரடியாக கள ஆய்வு செய்து இன்றைக்கு அறிக்கையாக நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையை ஊடகவியலாளர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை இந்த கூட்டமைப்பு ஒருங்கிணைத்திருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த கூட்டமைப்பு கள ஆய்வு செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக வரவேற்கிறது. இந்த கள ஆய்வில் ஈடுபட்ட கூட்டமைப்பை சார்ந்த தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் பதிவு செய்கின்றேன். எனக்கு முன்னர் இங்கே பேசிய நம்முடைய தோழர்கள் இந்த வரி விதிப்பால் பின்னலாடை தொழிலாளர்களுக்கு எத்தகைய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, இந்த நெருக்கடியிலிருந்து ஓரளவிற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு சில நலத்திட்டங்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அறிக்கையாக வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கவனத்தில் கொண்டு பின்னடைவு தொழிலாளர்களுக்கான இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து அவர்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு
உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சந்திக்கின்ற போது இந்த கூட்டமைப்பின் அறிக்கையை கண்டிப்பாக முதல்வரிடம் கொடுத்து அவரின் கவனத்தை இந்த பிரச்சனைகளில் ஈர்ப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்பதை நான் இங்கே உறுதிப்பட சொல்லுகின்றேன். இதில் இன்னொரு மிக முக்கியமான செய்தி, இந்த அறிக்கையில் அயலுறவு கொள்கையில், இந்திய அரசினுடைய அயலுறவு கொள்கையில் இனிமேல் இப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கின்ற போது மாநில அரசுகளின் சேர்ப்பும் அவர்களது இணைப்பும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில். இது மாநில சுயாட்சி சம்பந்தமான மிக முக்கியமான கோரிக்கை. இதை உடனடியாக இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. இந்தியாவிற்கு இறையாண்மை இருக்கிறது என்று பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் இறையாண்மை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது அவ்வளவு எளிதாக நடந்துவிடாது. எனவே அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஜனநாயக இயக்கங்களுடைய கூட்டமைப்போடு கூட்டு இயக்கத்தோடு இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் இணைந்து பணியாற்றுவோம். எனவே இது சாதாரணமான வேலை அல்ல, சாதாரணமான கோரிக்கை அல்ல. இதை இன்றைக்கு அறிக்கையாக மக்கள் மயப்படுத்தி இருக்கக்கூடிய அருமை தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றி. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக விரைவாக இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்களின் உரைகளோடு அங்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் முயற்சி மேற்கொள்ளும். இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய, நேரடியாக கள ஆய்வு செய்து இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்புக்கு மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வேற யாரும்? அதாவது என்னென்னா, நாங்கள் கள ஆய்வு போனதில்லை, அதுக்கு அடுத்து அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணோம். அதாவது என்னென்னா, இப்போ கள ஆய்வில் இருக்கிறதும் அரசியலாக இதுக்கு முன்னாடி வந்த தகவல்களை ஃபேக்ட் செக் பண்ணல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்த காலத்தில்